கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய நல்ல சந்தோஷமான காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கட்டும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அதில் இருக்க எல்லா தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த காலை வேளையிலும் இந்த மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே நேரடியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க உங்கள் வீட்டுக்குள்ளால் வந்திருக்கிறாரு. உண்மையிலே நீங்கள் அதை உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளை நீக்கி பெரிய அற்புதங்களை செய்யும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரு, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவர் யார் யாருக்கு எப்படிப்பட்ட விதத்திலே வந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார், யார் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைப்படும் போது எப்படியெல்லாம் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதில் சொல்லப்படுகிறது, நீர் ஏழைகளுக்கு பலன். ஏழை பிள்ளைகள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, அன்றாட தேவைகளை சந்திக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, இல்லை எல்லா நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏதோ ஒரு தேவையோடு கூட இருக்கிறவர்கள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏழைகளுக்கு அவர் பலன். ஏழைகள் என்று சொன்னாச்சுன்னா நீடி பீப்புள், தேவையோடு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். தேவையோடு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பலனாக இருக்கிறாராம். நான் உனக்கு ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஏழைகள் சொல்லுவாங்க, எனக்கு ஆள் பலன் இல்லை, பண பலன் இல்லை, அதிகார பலன் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்வாங்க. ஆனால் இந்த எந்த பலனும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் பலன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ சூப்பர் இல்லை? நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஆள் பலன் இல்லை, பண பலன் இல்லை, எந்த பலனும் எனக்கு இல்லை, யாருடைய சப்போர்ட்டும் உனக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலன் என்று சொல்லுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். யாராவது உங்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் படுத்துகிறாங்கன்னா உனக்கு திடனாக, நம்பிக்கையாக அந்த ப்ரெஷரை, அந்த எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய பலனை உனக்கு கொடுத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இன்னைக்கு யாரெல்லாம் உனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ, கடன்காரனோ, இல்லைன்னாச்சுன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லைன்னாச்சுன்னா உன்னுடைய நண்பர்களோ, யாரோ ஒருவர் உனக்கு ஏதோ ஒரு சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னுடைய சமாதானத்தை அது கெடுத்து போச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் திட நம்பிக்கையாக அது எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்கும்படி ஆண்டவர் வருகிறார். அடுத்த ஆண்டவர் சொல்லப்பட்டது, பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம். பெருவெள்ளம் அப்படின்னா சோதனையின் உச்சக்கட்டம். பெருவெள்ளம் வரும்போது யார் பிடிச்சாலும் நிற்காது, யார் தடுத்தாலும் நிற்காது. அதுதான் பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த பெருவெள்ளம்னு வரும்போது யார் உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. தான் பெருவெள்ளம். அப்படிப்பட்ட பெருவெள்ளங்களாகிய சோதனைகள் உன் வாழ்க்கையில் வரும்போது அந்த பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக ஆண்டவர் உனக்கு நேர்ப்பார். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, யாருமே இந்த விஷயத்தில் அவனை காப்பாற்ற முடியாது, ஆண்டவராக நினைச்சாதான் இதுலேருந்து அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரால் இன்னைக்கு உங்களுக்கு விடிவு காலம். ஆண்டவரால் நீங்கள் தப்பிச்சு பிழைச்சி வருவீங்க. கடைசி வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வறட்சியாக இருக்குது, எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் நொந்து போகிற நிலைமையில் இருக்குது, பெக்ஸ் ஆகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு, வெயிலில் இருக்கிற ஒருத்தன் எப்படி நிழலில் வந்த உடனே கூலாவானோ அதே போல் ஹீட்டாக போயிட்டு இருக்கிற பிரச்சனைகள், உச்சக்கட்டங்கள், வறட்சிகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றும்படி, வெயிலில் நிற்கிற ஒருத்தனுக்கு நிழல் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான், அதே போல் இவை எல்லாவற்றுக்கும், இந்த பிரச்சனைகளுக்கும் நிழல் போல் உங்களுக்கு கூட இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ சொன்ன இந்த நல்ல மங்கள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்.
பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆசீர்வதித்து இந்த மங்கள வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருடைய சிரசிலையும் வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.